இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 6 இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 6 இமேஜும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கிறது தான் பெரிய ஸ்டெப்பு. ஸோ இதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மேலே சர்ச் பார் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வருதா அதை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பேஜ் லோட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட இமேஜ் ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க டன் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நல்ல இன்டர்நெட் கிடைக்கிற பிளேஸ்லேருந்து ட்ரை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் 2 or 3 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 6 இமேஜை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஆப்பில் கரெக்டாக இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் இந்த ஃபஸ்ட் எடுத்துனே நான் கொடுத்துருக்க பீட் மார்க் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த சைடு ஒரே ஒரு இமேஜ் கொடுத்து எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். மீது அந்த மாதிரி எம்டியாக பீட் மார்க்லாம் நிறைய கொடுத்துருப்பேன். இந்த இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண போகிறது கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப் வந்து இந்த முன்னாடி இருக்க இந்த சின்ன சின்ன இதில், அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்குள்ளே அந்த இமேஜஸ் எல்லாம் வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு லேயரோட ஸ்டார்டிங் வந்துருக்கேன். கரெக்டாக 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க மீடியா அப்படின்னு டச் பண்ணிவிட்டு இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருக்கும் போதில் இந்த 6 இமேஜ் அதில் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த மூவ் அண்ட்ரட்ஸ்மாக போய் அதோட சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக அந்த சென்டரில் அந்த ஒயிட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ ஸோ அந்தளவுக்கு பெருசாக கொண்டு வந்து இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து சென்டரில் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதில் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக அந்த பீட் மார்க்கு லாஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் முடிஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக 6.8 செகண்ட் இருக்கா அது வரை இழுக்கணும். ஸோ கரெக்டாக அது வரை போயிட்டு இந்த 2000 கொடுத்து அந்த பிஎன்ஜியை ஃபஸ்ட்டு அது வரை இந்த மாதிரி இழுத்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை ஈஸியாக செட் பண்ணியாச்சா, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது இது. ஸோ இந்த ரெண்டாவது அடுத்த பீட் மார்க்கில் ஸோ கரெக்டாக இந்த 0.20 செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்து பீட் மார்க் போயிட்டு கிழக்கு ப்ளஸ் ஐக்கானு அதே மாதிரி மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ அடுத்து எடிட் பண்ண போகிற ரெண்டாவது இமேஜ் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி அந்த 300 போய் அதோட சைஸை கம்மி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணி ஸோ இதையும் கரெக்டாக கொண்டு வந்து இந்த சைடில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அந்த இமேஜுக்கு பேக்கில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டுட்டு போகணும். அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதையும் ஃபஸ்ட்டு கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கு அந்த லாஸ்ட் வரை நீங்கள் கொண்டுட்டு போக வேணாம். அதுக்கு முன்னாடி ஒரு பீட் மார்க்கு பதிலாக இப்படி ஒரு இமேஜ் ஆட் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி கம்மியாகிட்டே வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க பீட் மார்க் அளவு போயிட்டு அந்த இமேஜ் இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஸ்டார்டிங் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜுக்கு கீழே கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் அப்படியே இமேஜ் ஆட் பண்ண எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ ரெண்டாவது இமேஜ் இருக்குது பதிலாக ஃபஸ்ட் இதில் நீங்கள் எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது டச் பண்ணிட்டு அந்த மூவ் அண்ட்ரட்ஸ்மாக போய் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அடுத்த பீட் மார்க் போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமை உங்களுக்கு எந்த சைடு இருந்து அது மூவ் ஆகணுமோ, ஸோ இப்போ எனக்கு இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க இந்த அந்த கிராப் ஆப்ஷனை டச் பண்ணி இதை கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டையுமே மேலே ஏற்றி விட்டாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு கிராப் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து ஃபஸ்ட் இதில் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சா, இப்போ அடுத்த இமேஜ் ஸோ அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வச்சுட்டு கிழக்கு ப்ளஸ் ஐக்கானு அதே மாதிரி மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ஸோ அதையும் கரெக்டாக நீங்கள் அதோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி உங்களோட இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. உங்களோட இமேஜஸ் வந்து எப்படி இருக்கோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இமேஜஸை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மட்டும் பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சாமே அடுத்த பீட் மார்க்குக்கு முன்னாடி, அதாவது இந்த இது பார்த்தீங்கன்னா 2 இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அடுத்த பீட் மார்க்கெல்லாம் இழுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகிட்டே போகும். ஸோ இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கீழே இறங்கிட்டே போதா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து அதே மாதிரி இந்த மாதிரி மேலே ஏறிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் அடுத்த எஃபெக்ட் ஸோ அந்த ஸ்டார்டிங் போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு அந்த அடுத்த பீட் மார்க்கு போய் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமை இப்போ இந்த சைட்லேருந்து நம்ம அந்த சைடு மூவ் பண்ணிவிட்டு 2 பீட் மார்க்கு நடுவில் போயிட்டு இந்த கிராப்பை டச் பண்ணி இதையும் இந்த மாதிரியே மேலே ஏற்றி விட்டாலே போதும், உங்களுக்கு ஸ்மூத்தான கிராப் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 2 இமேஜ் இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்கு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு அதே மாதிரி மீடியாவை டச் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி இமேஜை ஃபஸ்ட்டு
இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பீட் மார்க் அளவு அப்போ இந்த இது முடிஞ்சிருக்கா, ஸோ அதுக்கு முன்னாடி பீட் மார்க் வர அதை இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்துட்டு அடுத்து என்ன பண்ணால் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே, ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு அது நல்லா இருந்தாலும் சரி. ஸோ அடுத்து அதில் எஃபெக்ட், ஸோ அந்த இது லேயரை டச் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மு அந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு ஒரு கீ ஃப்ரேமு, அடுத்து அந்த பக்கத்தில் இருக்க பீட் மார்க் போயிட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங் இதை கீழே இருந்து நமக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த கொஞ்சம் நடுவில் வச்சுட்டு இந்த கிராப் ஆப்ஷனில் போய் இதையும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நாம் பாதி அளவு இந்த மாதிரி கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து அடுத்த பீட் மார்க்கு அதே மாதிரி அடுத்த பீட் மார்க்கு இந்த மாதிரி கரெக்டாக அடிங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர. இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஸோ இதே மாதிரியே ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா பீட் மார்க்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜஸை செட் பண்ணி அந்த 6 இமேஜ் செட் பண்ணணும். இல்லை இப்போ நான் 4 செட் பண்ணிவிட்டு நீங்கள் மீத இருக்க 2 நீங்களாக செட் பண்ணி பாருங்கள். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பார்டர் மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதுக்கு நேரையே பார்த்தீங்கன்னா பார்டர் அண்ட் ஷேடோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இதில் 3 ஆப்ஷன் காட்டும் சைடில். இதில் இந்த 2வது இருக்க ஆப்ஷன் போங்க. போயிட்டு இந்த ஆட் பார்டர் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்சைடு சென்டர் அவுட் சைடு இருக்கா, இல்லை அவுட் சைடை கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கலரில் போய் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஓகே. ஸோ எல்லோ கலரை செலக்ட் பண்ணிட்டு இதில் இந்த கீழே பார்த்தீங்கன்னா சைஸுக்கு பக்கத்தில் ஒரு 6 இருக்கா, அந்த 6 மேலே டபுள் டைம் டச் பண்ணால் டைப் பண்ணுற மாதிரி வந்துடும். இதை போய் கரெக்டாக ஒரு 50 செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஒரு இதில் ஆட் பண்ணி முடிச்சாச்சா, இதே மாதிரி 2வது டச் பண்ணி அதே மாதிரி அந்த பார்டர் அண்ட் ஷேடோ அந்த 2வதுல போய் இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத அவுட் சைடு, ஸோ அந்த இதில் போய் கலரில் போய் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த 6 2 டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ ஸோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக 15 உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே மீத இருக்க எல்லா இமேஜ்லையுமே செட் பண்ணாலே போதும். இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்த உங்களுக்கு அந்த ப்ரிவியூவில் பார்த்த எஃபெக்ட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இதுக்கு அடுத்து மீத இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி எம்டியாக இருக்க பீட் மார்க்கு இதெல்லாம் எப்பயும் போல தான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் அந்த இமேஜ் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆயிடுச்சா, சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்து இருக்க பீட் மார்க்கில் எப்பயும் போல பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் இமேஜ் ஆட் பண்ணி இந்த மேலே 3 டாட் டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனை செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இனி மீத இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை இந்த மாதிரி வரிசையாக ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த ஸ்டெப்பையுமே மிஸ் பண்ணாமல் லைவாகவே எல்லாத்தையுமே பண்ணி காட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தால் அவங்களுக்கே தெரிஞ்சதுக்கும் இந்த வீடியோ நான் எவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே மேக் பண்ணி காட்டினேன்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வீடியோட லாஸ்ட் வர இமேஜஸை வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சா, இனி இந்த இமேஜுக்கெலாம் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுவோம், இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம மாற்றின பார்த்தீங்களா அந்த இமேஜை மட்டும் டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த காப்பி லேயர் மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா மீத இருக்க அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். மீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்கும். 4 இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க சின்ன ஏரோ மார்க்கை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். அந்த மீத இருக்க 4 இமேஜ்லேயும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே அந்த லென்ஸ் பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு மேலே ஸ்டார்டிங் இமேஜுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இதையும் ஃபஸ்ட் அந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இனி மீத இருக்க இமேஜோட ஸ்டார்டிங்கில் பூரா அதுலையும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதாவது அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் டூப்ளிகேட் பேஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி அந்த 4 பீட் மார்க்லையுமே கரெக்டாக வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.